வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர ஆகஸ்ட் 15ஆம் தேதி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகிற படம் தங்கலான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தங்கலான் படத்துக்கான ப்ரொமோஷன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காங்க. போக போக இன்னும் இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸை வந்து அதிகப்படுத்துவாங்க. ஸோ படம் வந்து சென்சாருக்கு அனுப்பி சென்சார் ப்ராசஸுமே வந்து முடிஞ்சிருச்சு. படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கு. படத்தோடைய டோட்டல் டியூரேஷன் வந்து 2 hours 36 minutes. அண்ட் இந்த சென்சார் டீடைல்ஸில் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு சீனுமே வந்து படத்துலேருந்து கட்டே பண்ணலை. ஒரு சில வார்த்தைகளை மியூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் ரத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காட்சிகளில் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த தங்கலான் படத்துக்கு ஒரு கிராண்டான ஒரு ஆடியோ லான்ச் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் வர சாட்டர்டே இல்லைனா சண்டே நடக்கிறதுக்குமே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கன்ஃபார்ம்டாக தெரியல. சீக்கிரமே ஆடியோ லான்ச் பற்றின நியூஸ் வந்து நமக்கு தெரிய வரும். ஆடியோ லான்ச்சை தாண்டி மூவி டீம் வந்து ஒரு புது ட்ரெய்லர் கட் ரெடி பண்ணி ஒரு ரிலீஸ் ட்ரெய்லர் மாதிரி வெளியிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரிலீஸ் பண்ணுறதுக்குமே வாய்ப்புகள் இருக்கு. என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நேத்தி பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வர ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு அப்புறமா தமிழில் புது படங்கள் எதுவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஷூட்டிங் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தற்காலிகமாக ஷூட்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிற படங்களுக்குலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள்லாம் வந்து சீக்கிரமாக அக்டோபர் 31க்குள்ளே உங்களுடைய ஷூட்டிங்கை வந்து முடிச்சிருங்க. ஏன்னா நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து எந்த தமிழ் படத்துக்குமே வந்து ஷூட்டிங் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, எதனால இப்படிப்பட்ட ஒரு முடிவு இந்த ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு அவங்க வைக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் இருக்குது. அது உண்மைதான். அதை தான் அவங்களுமே வந்து எடுத்து லிஸ்ட் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெரிய நடிகர்களுடைய படங்கள் தியேட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ ஓடிடிக்கு வந்து ஒரு மாதத்தில் வந்துடுது. பெரிய படங்கள்னு இல்லை, பொதுவாகவே தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு படமும் ஒரு மாதத்தில் ஓடிடிக்கு வந்துடுது. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய ஸ்டார்ஸ் படங்கள் வந்து தியேட்டரில் வந்து ஒரு 8 வாரத்துக்கு அப்புறமா தான் ஓடிடிக்கு வரணும். அதாவது ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் தான் ஓடிடிக்கு வரணும். அதுக்கு குறைஞ்சி சீக்கிரமாக ஓடிடிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் ஒரு சில நடிகர்கள் வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட அட்வான்ஸை வாங்கிட்டு அந்த ப்ரொடியூசருக்கு படம் பண்ணி கொடுக்காம அவரை அப்படியே காக்க வச்சுட்டு வேற ஒரு ப்ரொடியூசருக்கு அடுத்தடுத்து படங்கள் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நடக்கக்கூடாது. ஒரு ப்ரொடியூசர் கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அந்த ப்ரொடியூசருக்கு படம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த படமே வந்து பண்ண போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் மெயினாக அவங்க மென்ஷன் பண்ணி சொன்னது ஆக்டர் தனுஷை தான். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆகஸ்ட் 16ஆம் தேதியிலேருந்து புது தமிழ் படங்கள் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஷூட்டிங்கை தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். அக்டோபர் 31க்குள்ளே மொத்த தமிழ் படத்துக்கான ஷூட்டிங்கை முடிச்சிடணும். அதாவது இப்போ போயிட்டு இருக்கிற ஷூட்டிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் வந்து, இப்போ ஏற்கனவே தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் வந்து எடுத்து முடிச்சு ரிலீஸ் தேதி கிடைக்காம வந்து தேங்கி இருக்குது. ஸோ அந்த படங்கள்லாம் ஒவ்வொன்றா ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் நடிகர்களுடைய சம்பளம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ஸோ சம்பளம் ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மற்ற செலவுகளுமே வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், உண்மையும் கூட. ஏன்னா நம்மளே வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் வந்து எனக்கு இவ்வளோ சம்பளம் வேணும் அவ்வளோ சம்பளம் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு படத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆக்டர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்கறது, டெக்னீஷியன்ஸ்க்கு சம்பளம் கொடுக்கறது, இப்படி சம்பளம் கொடுத்தே பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோடைய பட்ஜெட் அப்படிங்கிறது பெரிய பட்ஜெட்டாக வந்து நின்றுது. சரி, படத்துக்கான மேக்கிங்க்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் வந்து எல்லாரும் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு படத்தோடைய மேக்கிங் பட்ஜெட், சேலரி பட்ஜெட் ரெண்டுத்தையுமே எடுத்து கம்பேர் பண்ணிங்கன்னா மேக்கிங்கை விட சேலரி பட்ஜெட் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனை. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சம்பளமே கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் இங்கே யாரும் சொல்ல வரல. ஆனால் நடிகர்கள் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் சம்பளத்தை ரொம்ப ஜாஸ்தி பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ எதுக்காக இதை பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே வந்து ஓடிடி பற்றி ஒரு டிஸ்கஷன் வீடியோ போட்டிருந்தோம். இப்போ ஓடிடியோடைய நிலைமை என்ன, எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ முன்ன மாதிரி இப்போ வந்து ஓடிடி அண்ட் சேட்டலைட் பிஸ்னஸ் இல்லை, கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஓடிடி வந்து ஒரு பெரிய ப்ரைஸ் கொடுத்தே படங்கள் வாங்கிட்டு இருந்தாங்க. எல்லா படத்தையுமே ஆல்மோஸ்ட் வாங்கிடுவாங்க. பட் இப்போ எல்லா படங்களையும் வாங்குறது கிடையாது. முன்ன கொடுத்த மாதிரி ஒரு பெரிய ப்ரைஸ் அமௌண்ட் கொடுத்தும் வாங்குறது கிடையாது. அது பெரிய படங்களுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்ன பெரிய படங்களுக்கு என்ன ஒரு ப்ரைஸ் கோட் பண்ணாங்களோ அதை விட இப்போ கம்மியாக தான் வந்து கோட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒரு நிலைமை இருக்கிறதுனால ஆக்டர்ஸாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸ், இவங்களுடைய சம்பளத்தெல்லாம் வந்து கொஞ்சம் குறைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க சம்பளத்தை தாண்டி மற்ற செலவுகளையுமே வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொடியூசர் கவுன்சில் ரிலீஸ் பண்ண இந்த பிரஸ் ரிலீஸை பார்த்துட்டு நடிகர் சங்கம் சார்பாக கார்த்தி, கருணாஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா,
ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து எங்ககிட்ட கேட்காம இந்த மாதிரி தன்னிச்சையாக அவங்களே முடிவெடுத்து இப்படி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கலந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். சீக்கிரமே நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு நல்ல முடிவுக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து எதனால திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்து ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணாதான் நடிகர் சங்கம் நம்மளை தேடி வருவாங்க, பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க அப்படிங்கிறதுக்காக கூட பண்ணியிருக்கலாம். ஸோ ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு மேலே புது தமிழ் படங்கள் ஷூட்டிங் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏகே இப்போ நடிச்சிட்டு இருக்கிற விடாமுயற்சி படத்தோடைய ஃபைனல் கடைசி ஷெட்யூல் ஹைதராபாத்தில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஹைதராபாத் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா 10 டேஸ் இல்லைனா 10 to 14 டேஸ் கிட்ட போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஷெட்யூலில் வந்து மெயினாக ஏகே வெர்சஸ் அர்ஜுன் இவங்க 2 பேருக்குள்ள ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கிறதா வந்து சொல்லப்படுது. த்ரிஷாவும் இந்த ஷெட்யூலில் வந்து இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆகஸ்ட்டில் இந்த விடாமுயற்சி படத்தோடைய என்டையர் ஷூட்டிங்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க. அண்ட் இப்போ பேரலாக பார்த்தீங்கன்னா இந்த விடாமுயற்சி படத்துக்கான டிஐ கலர் கிரேடிங் ஒர்க்குமே வந்து போயிட்டு தான் இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா சண்டே அப்படிங்கிறது விடாமுயற்சி டேவாக மாறிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு சண்டேவும் விடாமுயற்சி மூவி டீம் ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே வராங்க. இப்போ போன சண்டே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவருடைய போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மேபி இப்போ அடுத்து வரப்போகிற சண்டே இந்த படத்துலேருந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் ஒரு போஸ்டர் கூட வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கோட் படத்தோடைய அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா படத்தோடைய 3rd சிங்கிள் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து முன்னாடியே வந்த ஒரு நியூஸ் தான். இந்த நியூஸை இன்னைக்கு டைரக்டர் வெங்கட் பிரபு அவருடைய ட்விட்டர் பேஜில் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வந்து கோட் 3rd சிங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏற்கனவே படத்தோடைய ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா கோட் படத்துலேருந்து அடுத்த அப்டேட் வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆகஸ்ட் 1 அன்னைக்கு இந்த கோட் படத்துடைய 3rd சிங்கிள்கான அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடிச்சு முடிச்சிருக்கிற படம் வேட்டையன். இந்த படத்துடைய டப்பிங் ஒர்க் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் ஒவ்வொருத்தரா அவங்களுடைய டப்பிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ சீக்கிரமே இந்த வேட்டையன் படத்துடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். படம் வந்து கன்ஃபார்மாக இந்த வருஷம் அக்டோபருக்கு வருது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அக்டோபருக்கு வருது அப்படின்னா அக்டோபரில் கங்குவா கூட வேட்டையன் மோத போதா இல்லை தீபாவளிக்கு அமரன் கூட வரப்போதா அப்படிங்கிறது சீக்கிரமே நமக்கு தெரிய வரும். வேட்டையனுக்கு அடுத்து லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் நடிக்கிற கூலி படத்தை பற்றி இப்போ கிடைச்சிருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த நியூஸ் வந்து ஆரம்பத்திலே வந்த ஒரு நியூஸ் தான். இந்த படத்தில் நாகார்ஜுனா வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போறாரு அப்படின்னு. அதே நியூஸ் தான் இப்போவும் வந்திருக்கு. ஆக்சுவலாக இப்போ எப்படி அந்த நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுனா இந்த படத்தில் வந்து வில்லனா ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் இன்னும் வந்து கன்ஃபார்மாக தெரியல. சீக்கிரமே தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கூலிக்கு அடுத்து சூப்பர் ஸ்டார் நடிக்க போகிற படம் வந்து நெல்சனுடைய இயக்கத்தில் ஜெயிலர் 2. இந்த ப்ராஜெக்டை பற்றி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யோகி பாபு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஜெயிலர் 2ல வந்து அவர் இருக்கிறத அவரே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஜெயிலர்லையுமே அவர் வருவார். அந்த கேரக்டரை அப்படியே ஜெயிலர் 2லையுமே வந்து கண்டினியூ பண்ணுறாங்க போல. ஸோ ஜெயிலர் படத்தில் நெல்சன் எப்படி யோகி பாபுக்கு ஒரு சின்ன காமெடி ட்ராக் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரோ அதே மாதிரி இந்த ஜெயிலர் 2 படத்துலையுமே ஒரு நல்ல ஒரு காமெடி ட்ராக் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து யோகி பாபு சொல்லியிருந்தாரு. ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.